வெல்கம் டு லக்கீஸ் ப்ரொடக்ஷன் தமிழ். யூஏஇயில் ரீசெண்டாக நிறைய ட்ராஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் கம்மிங் 5 அதாவது மே 5 வந்து இந்த நேஷ்னல் ட்ரா அப்படிங்கிற ஒரு ட்ராவை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ், அதில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பேஜில் ரைட் சைடு அப்பர் கார்னரில் இருக்கிற இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்னொரு பேஜ் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் ரொம்பவே இனிஷியலான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளான டீட்டெயில்ஸ் தான். இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி அண்ட் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல நம்மளோட ஐடி ப்ரூஃப் ஆர் பாஸ்போர்ட் இதில் உள்ள நேமை எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு பிரியா அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல. அதுக்கப்புறம் என்னோடய லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல நம்மளோட இனிஷியல் ஆர் நம்மளோட ஃபேமிலி நேமை என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நான் இந்தியன், ஸோ இந்தியான்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட நேஷ்னாலிட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ எந்த கண்ட்ரியில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து, இப்போ நான் யூஏஇயில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூஏஇயை கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நாம் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி அண்ட் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு அதுக்கு கண்ட்ரி கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடியை கிளியராக நோட் பண்ணிங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெயில் இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களோட எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே கிளியராக க்ரியேட் பண்ணிங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிளியராக நோட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்வேர்டு செக்ஷனுக்கு வரலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கணும். அதுக்கு கீழவே அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பாஸ்வேர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு லோவர் கேஸ், அப்பர் கேஸ், அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நியூமெரிக் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிளில் ஏ, அதுக்கப்புறம் இடையில ஆட், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இது சேர்ந்து ஒரு பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண பிறகு டவுன் வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு ஓடிபி கேட்கும். நம்மளோட நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஆனதும் நமக்கு கங்க்ராட்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நம்ம பை நவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்குள்ளே போய்டும். நம்மளோட டேஷ்போர்ட் நமக்கு ஓப்பன் ஆயிரும். இதிலேருந்து நாம் உள்ளே போயிட்டு நம்மளோட டிக்கெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Thank you so much.